ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீயே கட்டு, நிலத்தை நான் வாங்கித்தரேன் அப்படின்னாலாம் பெரியவா. யார்கிட்ட? டாக்டர் அழகப்பன் அவர்களோட பாட்டனார் சுவாமிமலை கோயிலை கட்டுற பாக்கியம் பெற்றவர். இவருக்கு அந்த பாக்கியத்தை சுவாமிநாதன்கிற பூர்வாசிரம நாமகரணம் கொண்ட பெரியவா தான் தந்திருக்கா. இவர் உலகெங்கிலும் சுற்றி வர ஒரு பெரிய பதவியில் பணியாற்றிய திரு அழகப்பன் அவர்களுக்கு அயல் நாட்டில் நம்ம தெய்வங்களுக்கு கோயில் கட்ட ஆவல் ஏற்பட்டது. ஒரு நாடி ஜோதிடம் கேட்டதுலேயும் இது உறுதியாச்சு. அதன்படி முழு முதற் கடவுளாம் விநாயகனுக்கு நியூயார்க்கில் ஒரு கோயில் அவர் கட்டும்போதே இவர் யார் கட்டுறது, அதுக்கான தகுதி உண்டா அப்படின்லாம் பார்க்கல. சிலர் இவர் ஈடுபட்ட அந்த திருப்பணிக்கு தடங்களாக பேச ஆரம்பித்தா. இவர் மனம் நொந்து அந்த திருப்பணியை விட்டுடலாம்னு விரக்தியோடு இருக்கிறப்போ இவர் கண் கலங்கி கோயில் திருப்பணியில் முற்றிலும் கைவிடாமல் நினச்சிட்டு இருக்கும்போதே எதுக்குமே ஒரு முறை இந்தியா போய் பெரியவாளை பார்த்து ஒரு தடவை சொல்லிட்டு வரலான்னு தோன்றது அவருக்கு. ஆனால் இவரை விமர்சனம் செஞ்ச நபர்களையும் அழைச்சிண்டு இந்தியா வந்தார். இவா எல்லாருக்கும் பெரியவாளை தரிசிக்க அவர் முன்னாடியே அமர்ந்துக்கிறா. திரு அழகப்பனை குறை சொல்லி பேசியவா பெரியவா அருக அமர்ந்திருக்க இவரோ பின்னால் எங்கேயோ உட்கார்ந்துருந்தார். இவர் மனதில் எப்படியாவது இன்னியோட இந்த பிள்ளையார் கோயில் திருப்பணியில் விடுபட்டுடணும் அப்படின்னு நினச்சபடி அவெல்லாம் அமர்ந்திருக்கா பெரியவா முன்னாடி. தெய்வமோ அருக உட்கார்ந்துருந்தவாளெல்லாம் விட்டுட்டு கடைசியில் இவரை சுட்டி காட்டி இங்கே முன்னால் வாடா அப்படின்னு தந்தை எப்படி பாசத்தோடு அழைப்பாலோ அந்த மாதிரி அழைச்சாலாம். இவர் தயங்கி போய் நின்ன உடனே பெரியவாளே வழிய நீ நியூயார்க் பிள்ளையார் கோயிலை பற்றி இடம் விசாரிச்சுட்டு அதோட விடாமல் இதை அப்படி செய் இப்படி செய்யின்னு கோயிலோட பல அம்சங்களுக்கு அறிவுரை வழங்கினாராம் பெரியவா. அந்த கோயிலை விஸ்தாரமாக கட்டும்படியும் இவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசின்னு இருந்து அருள் பண்ணாராம். அழகப்பனை குறை சொல்லி பேசியவா முகத்தில் ஆடலையாம். பெரியவாளுடைய கட்டளைப்படியே அழகப்பனோ நியூயார்க் விநாயகர் கோயில் பணியை நிறைவு செஞ்சார். அதுக்கு பின்னாடி இந்தியா வரும்போதெல்லாம் பெரியவாளை இவர் தரிசிக்கிறது உண்டு. அப்படி ஒரு முறை தரிசிக்கும்போது ஒரு எண்ணம் பெரியவா கிட்ட, அதுவும் அவரோட அருள் தான். பெரியவா கிட்ட எல்லா முருகனையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கணும்னு தோன்றது. அறுபடை முருகனுக்கும் ஒரே கோயிலாக கட்டணும்னு ஆசை அப்படின்னாலாம். உடனே ரொம்ப குதூகலமாகி பெரியவா நீயே கட்டேன், அதுக்கான நிலத்தை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு உற்சாகமாக சொன்னாலாம் பெரியவா. அதன் பின்னாடி ஒரு பெரிய நிலப்பரப்பை எம்ஜி ராமச்சந்திரன்கிட்ட எம்ஜிஆர்கிட்டேருந்து வாங்கி இந்த கோயிலுக்கு அந்த தெய்வமே வாங்கி கொடுத்தது பெரியவா. திருப்பரங்குன்றம் முருகனில் தொடங்கி கற்கோயிலாக கட்டப்பட்ட இந்த அறுபடை வீடு கோயில்களில் சென்னை பெசன் நகர் முருக பக்தர்களுக்கே பேரருளா பெரியவாங்கிற தெய்வம்தான் தந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அழகப்பன் செட்டியாரும் கட்டி முடித்தாராம். என்ன சுவாமி மலையில் ஆரம்பித்து நியூயார்க்கு விநாயகர் கோயிலில் ஆரம்பித்து முருகனுக்கு அறுபடை வீடு கட்டுறதுன்னா லேசுப்பட்ட காரியமா? அந்த நாளில் என்ன புண்ணியம் செஞ்சுருந்தால் அது அப்படியே அவருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம். நமக்கும் அதை கேட்குற பாக்கியம் இருக்குது. சந்தோஷம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.